நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். Welcome to Super Houseful with me, Shailaja Balasubramanian. விறுவிறுப்பான சுவாரஸ்யமான என்டர்டைன்மெண்ட் நியூஸ் எல்லாத்தையுமே கொஞ்ச நாளாகவே சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. இன்றைக்கி சூப்பர் ஹவுஸ்ஃபுல் கொஞ்சம் ஸ்பெஷல் பிகாஸ் இங்கே ஒரு கெஸ்ட் இருக்காங்க. பாப் உலகத்தையே வந்து ஒரு கலக்கின ஒருத்தர், இப்போது மூவி இண்டஸ்ட்ரியும் கலக்க வந்துட்டார். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ், இந்த பாட்டோட வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம். இட்ஸ் none other than ஆதி. ஹாய், வெல்கம் டு த ஷோ. ஹலோ, ஹாய், வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு. ஆம்பளை சாங்ஸ்லாம் வந்து நல்லபடியாக பெரிய அளவில் ரீச் ஆகி சூப்பர் ஹிட் ஆயிருக்கு இல்லையா? முறையாக மியூசிக் டைரக்ஷன். ஸோ சும்மா ஒரு ஜாலியாக பண்ணேன். அது இவ்வளோ பெரிய விஷயமாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ இந்த மியூசிக் டைரக்ஷனை பற்றி நம்ம அப்புறமா வரலாம். முதல்ல நீங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா எனக்கு பல்லவி சரணம்னா என்னடே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி மியூசிக் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? இல்லை, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். எனக்கும் நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி சினிமாவில் நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருப்பேன். 2000 ஐ எம் பேசிக்லி இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5th grade 6th gradeலேருந்தே ஐ மீன் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். நெட்டில் சாங்ஸ் போடுறது, ஈவன் மை ஃபர்ஸ்ட் சாங் நான் எந்த ஒரு கான்டாக்ட் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை. ஸோ நெட்டில் சாங்ஸ் போடுவேன். திடீர்னு கிளப்பில் மப்ளன்னு ஒரு சாங் வைரல் ஆச்சு. ஸோ 1 நைட்டில் 2 million ஷேர்ஸ். அப்புறம் அது வீடியோ பண்ணோம். 1 வீக்கில் 1 million ஹிட்ஸ். ஸோ அந்த டைமில் ஒரு பாட்டுக்கு கூட வராத ஒரு அமௌண்ட் அது, 1 million ஹிட்ஸ் இன் அ வீக். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன், அங்கேருந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ என்னோட கனவு எல்லாமே டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக். சினிமாவில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளஸ் வீட்லேயும் அவ்வளோ பெரிய கிரேஸ் இல்லை. என்னங்க ஹீரோயின் மாதிரி சொல்கிறீங்க? சினிமானா எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னோட கனவு வேறங்க. எனக்கு வந்து என்னோட கருத்துக்களை சொல்லணும். நான் ஆரம்பிச்சது தமிழை பற்றி. ஹீரோயின்ஸ் எப்பவுமே வந்து சினிமானே வரல, பை சான்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படி. இல்லை, நான் பை சான்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பேச வந்தது தமிழை பற்றி. எனக்கும் சினிமாவில் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பமில் எல்லா பாட்டும் தமிழை பற்றி. ஸோ நான் என்னோட கருத்துக்களை சொல்ல தான் வந்தேன். சினிமாவில் ஒரு டைரக்டர் இருப்பார், ஒரு ஹீரோ இருப்பார், அவங்க கதையை சொல்ல வருவாங்க. ஸோ நான் என்னோட கருத்துக்களை சொல்ல அப்படி தான் வந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கெரியர் கிடையாது. ஏன்னா த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஆல்பம் ஃப்ரம் தமிழ்நாடு would be ஹிப்ஹாப் தமிழன் பிகாஸ் இட் காட் த பெஸ்ட் செல்லர் இன் 2012. ஸோ அதனால் வந்துட்டு அந்த நிலமையில தான் எனக்கு இண்டிபெண்டன்ட். நான்லாம் ஒரு பயனியருங்கிறப்ப அந்த நிலமையில தான் எனக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் இருக்குது. ஸோ அதுதான் என்னோட கனவு. ஸோ அதுக்கப்புறம் சினிமா, ஏன்னா ரீச்சுங்கிறது சினிமாவில் தான் அதிகம். இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நீங்கள் கஷ்டப்படணும். ஸோ இது ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகணும், இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு கனவில் சரி ஓகே சினிமாவில் என்டர் ஆகும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். பிளானிங் டு பிரான்ச் அவுட் இன்டு சினிமா, பிளானிங் டு டூ மியூசிக் டைரக்ஷன், ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். ஏன்னா நான் சினிமா வரதுக்கு முன்னாடி ஐ எம் த மோஸ்ட் ஃபாலோடு இண்டிபெண்டன்ட் ஆக்ட் இன் சவுத் இந்தியா. த்ரூ அவுட் இந்தியாவில் ஐம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாலோடு இண்டிபெண்டன்ட் ஆக்ட்ஸ். ஸோ அதனால ஈவன் பிஃபோர் கமிங் டு மூவிஸ் ஐ ஹேட் 1 million followers on Facebook. ஸோ அதனால மூவி இஸ் ஜஸ்ட் another chapter in my life. அவ்வளோதான். ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு தான் உங்களை வந்து மோஸ்ட்லி கூப்பிடுறாங்க. ஆதின்ற பேரே பாதி பேருக்கு வந்து தெரியல. பேர் வேணாங்கிறனால தான் ஹிப்ஹாப் தமிழான்னு வச்சிட்டேன். அதனால ஹிப்ஹாப் தமிழா இல்லை ஒன்றும் இல்லை. நான் வீட்டில் இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் கோயம்புத்தூர் என்னோட சொந்த ஊர். நான் இப்போ அப்பா அம்மா 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாது, நான் இந்த மாதிரி பாட்டு பண்ணுறது எதுவுமே. ஸோ நான் இதுக்கு பதிலாக ஆதிங்கிற பேருக்கு பதிலாக ஹிப்ஹாப் தமிழான்னு சொல்லி பாரதியார் ஃபோட்டோவை போட்டு ஆர்குட்டில் ஆரம்பித்தேன். அப்படியே ஃபேஸ்புக் வந்துச்சு. கிளப்பில் மப்பில் வர வரைக்கும் பாரதியார் ஃபோட்டோ. அந்த வீடியோ அவ்வளோ பெரிய ஹிட்டாகவும் நான் எதிர்பார்க்கல. அது ஹிட் ஆனோடனே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வெளில ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிது. ஓகே, இப்போ அந்த கிளப்ல மப்பில் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, நடுவில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட், அது வேற விஷயம். பட் நீங்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப வந்து ஏன் இப்படி வந்து டீக்ரேட் பண்ணி பேசுறீங்கன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. ஏன் அந்த எப்படி மாட்டினீங்க அந்த மாதிரி கான்ட்ரவர்சியில்? இல்லை, அது ஒரு 4 பேர் பேசினாங்க. ஸோ அந்த 4 பேர் தான் இப்போ என்னோட ஃபேஸ்புக் கிளப்ல மப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 million, இட்ஸ் மோர் தென் 4 million வியூஸ். அதில் இட்ஸ் நியர்லி சம் 10,000 20,000 லைக்ஸில் ஒரு there is only like some 100 or 300 or 400 dislikes. So the ratio பார்த்தீங்கன்னா it is 99:1 இல்லை 99.2:. ஸோ
ஏதோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மேட்டர் நடக்கும். அது ஒன்றும் இல்லை, கிளப்பில் பெண்களை தாழ்த்தி பாடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்ன விஷயம்னா, நான் கோயம்புத்தூரில் வளர்ந்தேன். எங்கள் அத்தையோ எங்கள் அம்மாவோ வந்து கையில் சிகரெட் வச்சுலாம் நான் பார்த்ததில்லை. ஸோ புதுசாக முதல் தடவை சென்னைக்கு வந்து எங்கள் ஊரில் கிளப்பே கிடையாது கோயம்புத்தூரில். ஸோ முதல் முறையாக சென்னைக்கு வந்தப்போ என்னையே வீட்டில் வந்து நீ வந்து எல்லாருமே வீட்டில் அப்படி தான் வளர்த்துவாங்க, சிகரெட் அடிக்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்புன்னு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து யாருமே இதெல்லாம் பார்த்ததில்லை. திடீர்னு சென்னை வரோம், இதெல்லாம் பார்க்குறோங்கிறப்போ ஒரு கல்ச்சர் ஷாக். சும்மா ஜாலியாக பண்ணேன். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு பாட்டு வந்து எலெக்ஷன் ஆந்தம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக 2012 ஸ்டேட் எலெக்ஷனுக்காக பண்ண பாட்டு. பட் அது வந்து ரீச் அவுட் ஆகலை. கிளப்ல மப்பில் தான் ரீச் அவுட் ஆகுது. கிளப்ல மப்பில் ஜஸ்ட் another சாங். பட் அதுதான் ரீச் அவுட் ஆகி இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வந்துச்சு. இதில் கான்ட்ரவர்சின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 8 பேர் கத்துறதுலாம் கான்ட்ரவர்சி இல்லை. பட் நிறைய பேர் வந்து நாங்கள் ஹர்ட் ஆகிட்டோம், நாங்கள் ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. பட் இது யாருமே டைரக்ட் பண்ணி நான் சொல்ல, நீ இப்படின்லாம் சொல்லலை. சும்மா ஒரு பாட்டு, சில பேர் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. மேபி அவங்களுக்கு அது ஒரு மாதிரி குத்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். பட் நான் அப்போவே இது ரொம்ப ஒரு பழைய டாபிக், இது 3 வருஷம் முன்னாடி வந்த டாபிக். இது நிறைய பேசி எனக்கே போர் அடிச்சிருச்சு. என்ன சிம்பிளான இது என்னென்னா, இது ஒரு பாட்டு. அது அந்த ஆல்பமில் இன்னொரு பாட்டு இருக்குது, செந்தமிழ் பெண்ணுன்னு, செந்தமிழ் கேர்ள்னு. ஸோ அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக செந்தமிழ் எனக்கு பிடிச்சது. ஸோ மெனி கேர்ள்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு, இருந்தாலும் ஐ லவ் மை செந்தமிழ் கேர்ள் அப்படின்னு வரும். ஸோ தாழ்த்தி அந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சிங்கிற மாதிரி இல்லை, கான்ட்ரவர்சி மாதிரி எனக்கு தோணலை. அது அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி. எது கான்ட்ரவர்சினா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது குண்டு வெடிச்சு இந்த மாதிரி ஒரு டெரரிசம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தில் பிரச்சனை வருது, அந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சி. இதெல்லாம் இது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ப மேட்டர். ஸோ இது கான்ட்ரவர்சிங்கிற விஷயத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். பட் இருந்தாலும் எல்லாம் பயங்கர எல்லாம் அந்த காலத்தில் நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், ஏதோ ஒரு ரேடியோவில் பேச சான்ஸ் தாங்க, டிவியில் பேச சான்ஸ் தாங்க, எங்கள் பாட்டை போடுங்கிறப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க. திடீர்னு அந்த பாட்டு ஹிட் ஆனோன்னே எல்லா டிவி ரேடியோலலாம் வந்து இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் வந்ததே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். யாருமே மதிக்கல, திடீர்னு பார்த்தா ஊரே என்னை பற்றி பேசுதுங்கிறப்ப அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? என் இன்ஸ்பிரேஷன் என்றைக்குமே 2 பேர். ஒன்று வந்து பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். இன்னொன்று வந்து எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா சொல்கிற பாதி விஷயத்தை தான் இன்றைக்கி சினிமாவாகட்டும் என்னோட பாடாட்டும் எல்லாத்துலேயும் சொல்லிட்டுருக்கேன். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா, இன்றைக்கி அது ஒரு பழமொழியாக வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இட்ஸ் நியூ ஏஜ் ப்ராவப்லாம் வந்து இட்ஸ் தமிழ் கோட்ஸுங்கிற வெப்சைட்லலாம் போடுறாங்க. அது எங்கள் அப்பா சொன்ன மாட்டேன். சிம்பிளாக ஒரு வீட்டில் சின்ன வயசில் பேசிட்டு இருக்கப்பட்டே நம்மளாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழங்கடா அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி என்னோட பல விஷயங்கள் இன்றைக்கி நான் தமிழை பற்றி சொல்லிட்டுருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கள் அப்பா சொன்ன விஷயங்கள் தான். சின்ன வயசுலேருந்தே பாரதியார் மேலே ஒரு ஏன்னா ஹிப்ஹாப்பை என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைகள் மூலம் புரட்சியை தூண்டுவதுன்னு ரேப்பை சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை 1970 அதுக்கு ரேப்புன்னு பேர் அமெரிக்காவில் வச்சாலும் 1947 அதை பாரதியார் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் ரேப்புன்னு சொல்கிறப்ப எனக்கு எந்த ரேப் ஆர்டிஸ்ட் பிடிக்கும்பாங்க. ஏன்னா எனக்கு பாரதியார் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ என்னோட ஹிப்ஹாப் தமிழோட லோகோலையும் பாரதியார் தான். நான் முதல்ல ஹிப்ஹாப் தமிழான்னு பேர் வச்சு என் மூஞ்சி இல்லாமல் பாரதியார் ஃபோட்டோ வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ் பற்று, பாரதியார் அப்படின்னு சொல்கிறீங்க, ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேரான காம்பினேஷன் இருக்குது. தமிழ் பற்று அது வந்து எப்படி வந்தது உங்களுக்கு? அது என்ன சின்ன வயசுலேருந்தே ஊர்னதா? அந்த கொலாபரேஷன் எப்படி ஒரு வித்தியாசமான கொலாபரேஷன்? இல்லை ஒன்றுமே இல்லை. இது பற்று, இது 2 விஷயத்தை டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நம்பர் 1 வீட்டில் தாத்தா தமிழ் வாத்தியார், அப்பா தமிழ் கவிதைலாம் எழுதுவார், MBA ப்ரொஃபஸர். ஆனாலும் தமிழ் மேலே அவ்வளோ ஆர்வம், தமிழ் மேலே. அதாவது இது என்ன தமிழ் ஆர்வமானு கேட்டால், ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசாமல் பாகிஸ்தானில் தமிழ் பேசுவாங்கன்னு கேட்பார். நம்ம மொழி, நம்ம அப்பா அம்மா, நம்ம குடும்பங்கிறப்ப அதை நம்ம தான் வந்து முன்னிலைப்படுத்தணும். நாங்கள் வந்து தமிழ் வெறி, தமிழ் பற்று இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன சிம்பிளாக சொல்கிறோம், எங்கள் ஹிப்ஹாப் தமிழ் மோட்டோவே நாங்கள் எப்படி ஆரம்பித்தோன்னா வந்துட்டு 1000 மொழி கற்றுக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையும் கற்றுக்குங்க. ஹிந்திலாம் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிந்திலாம் கண்டிப்பாக கற்றுக்குங்க. இங்கிலீஷில் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பேசணும். ஆனாலும் தமிழ் பேச அவமானப்படாதீர்கள். ஏன்னா தமிழ் தாய்மொழி, தமிழின் பெருமையை அறிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பம் வந்துச்சு. 2வது ஏன் ஹிப்ஹாப் அப்படின்னா, எத்தனை கரகாட்டக்காரங்களோ ஒயிலாட்டக்காரங்களோ இன்றைக்கி நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்கன்னா யாருமே இல்லை. நம்ம ஊரில் இப்போ எது ட்ரெண்டோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு கரகாட்டம் ஆடுற ஒரு கரகாட்டக்காரராக இருந்தால் இந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பார். இல்லை ஒயிலாட்டம், இந்த மாதிரி கலைகள் இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் ஒரு மாதிரி மாறிட்டு வரும். இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் 1 ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப், இல்லை ராக், இல்லை R&B, இதுக்குள்ளே தான் ஷஃபில் ஆகிட்டு இருக்கு. இப்போ EDM. ஸோ நான் இப்போ ஹிப்ஹாப் மட்டும் இல்லை, எல்லாம் EDM நிறைய ஜானர் மிக்ஸ் பண்ணாலும் நான் சொல்ல வர கருத்துக்கள் தமிழ். இறைவா பாட்டில் வந்து சமுதாயம், இந்த போதை பழக்கம், வாடிப்புல வாடியில் சாதி வெறி, இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட என் தமிழை பற்றி சொல்லுவதற்கும் என்னோட கருத்துக்களை சொல்வதற்கும் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு மீடியம் வந்து ஹிப்ஹாப். அவ்வளோதான் அப்படின்னு ஆதியோட பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறையா பேசிகிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.